உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மாப்ள போன்ல என்ன சத்தம் வந்துகிட்டே இருந்துச்சு? பாட்டி, நம்ம வீட்டுக்கு ஒருத்தர் வந்துட்டு போனார்ல, அவர் பொண்டாட்டி போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாரு. அவர் தான் போட்டோ அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன். போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாரா? நான் தான் பாட்டி கேட்டேன். நம்ம ஊர்ல அந்த பொண்ணு கண்ணில் பட்டுச்சுன்னா அவருக்கு தகவல் சொல்லலாம்ல, அவருக்கும் உதவியா இருக்கும்ல. அதான். அக்கா ஒரு நிமிஷம். ஹலோ. ஆமா ஆமாங்க. அட என்ன பண்றது, ஏதோ நம்மளால முடிஞ்சதை பண்ணலாம்ல. ஆமா ஆமா ஆமா. என்ன எல்லாரும் கூட்டமா நிக்கிறீங்க? மா, நீ கூட்டிட்டு வந்த அண்ணா அவர் ஒய்ஃபோட போட்டோ அனுப்புறேன்னு சொன்னாங்க. அது யாருன்னு பாக்குறதுக்காக தான் நாங்க நின்னுட்டு இருக்கோம். அப்படியா? அப்படின்னா நானும் பார்க்கணுமே. அட அதெல்லாம் அப்புறமா பாத்துக்கலாம். ஓகே ஓகே. இல்லையே. என்னம்மா எல்லாரும் மாநாடு போட்டுட்டு இருக்கீங்க? அது ஒண்ணும் இல்ல, காணாம போன அந்த அக்கா போட்டோவை அவர் ஹஸ்பண்ட் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தாராம். அப்படியா? அவர் மட்டும் பார்த்தா அப்படி நானும் பாக்குறேன். கூப்பிடுறேன் இருங்க. கூப்பிடுறேன். ஆமா சீக்கிரம் காட்டுங்க. என்ன மாமா இவ்வளவு மெசேஜ் வந்திருக்கு உங்களுக்கு? எல்லாம் ஃபார்வர்ட் மெசேஜ் மாப்ள. அது என்ன அன்னோன் நம்பர்? அதை பாருங்க. எந்த போட்டோவும் வரலையே. அவர் இன்னும் அனுப்பியிருக்க மாட்டாருங்க. நல்ல பையன், ஆனா என்ன பண்றது, விதி அவன் வாழ்க்கையில இப்படி விளையாடிடுச்சு. ஹலோ. சொல்லுங்க. இதோ வந்துடுறேன் இருங்க. கிளம்பிட்டேன், வைங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் டெலீட் பண்ணிட்டோம். போன கொடு. போன என்கிட்ட கொடுக்காம நீ என்ன நோண்டிட்டு இருக்க? உங்ககிட்ட தானே கொடுக்க வந்தேன். ஏய் ஜனனி, சர்ப்ரைஸா ஒரு இடத்துக்கு ஒன்று கூட்டிட்டு போலான்னு இருக்கேன். நம்ம ஏரியால புதுசா ஒரு போட்டோ ஸ்டார்ட் பண்ணிருக்காங்களாம். ஐஸ்கிரீம் டெசர்ட்ஸ் எல்லாம் பின்றாங்களாம். அதான் இப்போ ஃபோன்ல பார்த்துட்டு இருந்தேன். ரெடியோ போலாம்? ஐயோ எங்க இந்த நேரத்துல ஐஸ்கிரீம்லாம் எப்படி? எனக்கு கோல்டா இருக்கு, வேண்டாம். என்ன பண்றது, சொல்றதும் கரெக்டு தான். சரி வாயேன், ஜாலியா கொஞ்சம் காத்து வாங்கிட்டு பக்கத்துல ஏதாவது ரெஸ்டாரண்ட்ல டீ காஃபி ஏதாவது சாப்பிட்டு வாயேன். ஐயோ இந்த நேரத்துல எதுக்கு ரெஸ்டாரண்ட்லாம்? இன்னொரு நாளைக்கு போய்க்கலாம். ஜனனி, நான் உன் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம், என்னை பத்தி கேட்டு தெரிஞ்சுக்கலான்னு யோசிக்கிறேன். நீ என்ன இப்படி? ஏய் அதான் அந்த பால் இருக்குல்ல, இன்னொரு பால் ஒரு கிளாஸ் எடுத்துட்டு வா. மொட்டை மாடிக்கு போயிட்டு நிலா வெளிச்சத்துல நீ என்னோட மனசு விட்டு பேசுவோம். மேபி உனக்கு இன்னும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள்லாம் தெரியும்ல. எனக்கு கொஞ்சம் டயர்டா இருக்குங்க, நான் ரெஸ்ட் எடுக்கிறேன். ஜனனி இரு, நிஜமாவே நம்ம 2 பேரும் மலேசியால லவ் பண்ணோமா? ஏன் இப்படி கேக்குறீங்க? முதல்ல நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. ஆமா. ஜனனி, நீ இப்ப சொன்ன பதில் எப்படி இருந்துச்சு தெரியுமா? உன்னை நான் ஏதோ கட்டாயப்படுத்தி ஆமான்னு பதில் சொல்ல வச்ச மாதிரி இருந்துச்சு. சரி விடு, எனக்கு தான் பழசெல்லாம் மறந்து போச்சு. அதுக்காக உன்னை லவ் பண்ணதையோ உன்னை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததையோ நான் இல்லைன்னு சொல்ல முடியுமா? எங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? என்னன்னா வேற எப்படி பேச சொல்ற? நடந்ததை நான் மறந்துட்டேன், ஆனா உனக்கு ஞாபகம் இருக்குல்ல. நீ இந்த நிமிஷம் வரைக்கும் நம்ம 2 பேருக்குள்ள நடந்த எந்த விஷயத்தை பத்தியும் பேசினதே இல்லை. இந்த வீட்டில் இருக்கிறவங்க
எல்லாரும் எதிர்ப்பாங்கன்னு தெரிஞ்சும் நான் உன்னை கல்யாணம் பண்ணி இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கேன்ல. கண்டிப்பா நம்ம 2 பேரும் உயிருக்கு உயிரா லவ் பண்ணிருக்கோம். ஆனா நான் எப்படி எல்லாத்தையும் மறந்துட்டு இருக்கேனோ அதே மாதிரி தான் நீயும் மறந்துட்டு இருக்க மாதிரி இருக்கு ஜனனி. இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன், உனக்கு என்னதான் பிரச்சனை? வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? ஏன் யாரோ ஒரு தேர்ட் பர்சன் நடந்துக்கிற மாதிரி நடந்துக்கிற? இல்லங்க, நீங்க சொல்ற மாதிரிலாம் இல்ல. டாக்டர் உங்களை ஸ்ட்ரெயின். ஸ்டாப் இட். டாக்டர் நீ எத்தனை தடவை சொல்லுவ? பழச பத்தி எதுவும் பேசிராத, இவனுக்கு எதுவும் ஞாபகம் வந்துடக்கூடாதுன்னு அப்படியா சொன்னார் டாக்டர்? இல்ல எனக்கு புரியல, உனக்கு என்னதான் பிரச்சனை? ஏன் என்கிட்ட இருந்து இப்படி விலகி போற? நீ நடந்துக்கிறதெல்லாம் பார்த்தா நான் ஏதோ உன்னை மலேசியால கட்டாயப்படுத்தி லவ் பண்ணி இங்க கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்த மாதிரி இருக்கு. எனக்கு கில்ட்டியா இருக்கு. ஏங்க இப்படி எல்லாம் பேசுறீங்க? திரும்ப திரும்ப என்கிட்ட கேள்வியே கேட்காத ஜனனி. நான் கேட்கிற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். ஏன் யாரோ மாதிரி என்னை விட்டு விலகி போற? லவ் பண்ணும்போது நம்ம 2 பேரும் இப்படிதான் இருந்தோமா? ஜஸ்ட் டெல் மீ, இப்படியா இருந்தோம்? இத பாருங்க, என்ன மன்னிச்சிருங்க. கல்யாணம் பண்ணிட்டு வந்தப்போ இந்த ஆக்சிடென்ட் நடந்ததுனால எனக்கு கொஞ்சம் குற்ற உணர்ச்சியா இருந்தது. என்னாலதான் உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுங்கிற ஒரு பயம், அவ்வளவுதான். ஜனனி, அந்த பஸ்ஸோட டிரைவரா நீ? நீ பேசுறத கேட்டா சிரிப்பா தான் வருது. என் நிலைமையை கொஞ்சம் யோசிச்சு பாத்தியா? எனக்கு யாருன்னே தெரியாத ஒரு பொண்ணோட தனியா ஒரு ரூம்ல இருக்கேன். ஆனா எல்லாம் தெரிஞ்ச நீயே குற்ற உணர்ச்சியா இருக்குன்னு சொல்லிட்டு என்னை விட்டு அப்படியே விலகி போறது எந்த விதத்துல நியாயம்? அப்ப நீயும் சுயநலமா இருக்கல்ல? அதான் என்னால தாங்கிக்க முடியல ஜனனி. நான் எவ்வளவுதான் நார்மலா இருக்கலாம் ட்ரை பண்ணாலும் ஏதோ 3வது மனுஷங்க கூட இருக்கிற மாதிரியே இருக்கு. அது எவ்வளவு பெரிய கொடுமைன்னு உனக்கு புரியுதா? அத பத்தி எந்த அக்கறையும் இல்லாம நீ பாட்டுக்கு வர போற. இல்லங்க, அது வந்து போத நிறுத்து. இப்ப கூட நீ என்கிட்ட யாரோ மாதிரி தான் பேசுற. என் பக்கத்துல வர்றதுக்கோ என்ன தொட்டு பேசி சமாதானப்படுத்துறதுக்கோ உனக்கு கொஞ்சம் கூட தோணல? ஐயோ ப்ளீஸ் கோவப்படாதீங்க. உங்களுக்கு உடம்பு சரியில்லை. ஆமா, உடம்பு நான் சரியில்லை. இப்படி ஆனா நீ நடந்துக்கிற விஷயம் எல்லாம் பார்த்து எனக்கு மனசும் சரியில்லை ஜனனி. இதெல்லாம் உனக்கு புரியுதா ஜனனி? நான் எவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன்னு உன்னால உணர முடியுதா? மொத்த வீடு நம்ம கல்யாணத்தை ஏத்துக்கல. இந்த நிமிஷம் வரைக்கும் நடந்த எதுவுமே எனக்கு ஞாபகத்துல இல்ல. ஆனா உனக்காக மட்டுமே நான் நிக்கிறேன். ஆனா எனக்காக நீ என்னை விட்டு ரொம்ப தூரம் விலகி போய் தான் நிக்கிற. எங்கேயோ இருக்க. இனிமே உன்கிட்ட பேசி எந்த பிரச்சனையும் இல்ல. நீ ரெஸ்ட் எடு, தூங்கு. குட் நைட். காட் பிளஸ் யூ. பாய். என்ன பண்றது இப்போ? அவர்கிட்ட இருந்து விலகி போறேன்னு கோவப்படுறவர்கிட்ட நான் ஜனனியே இல்லைன்னு தெரிஞ்சா? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.